ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அவங்களுடைய ஏஜ் ஜஸ்ட் 25 இருக்கும்போதே அவங்களுக்கு இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போது 35 இயர்ஸ் ஓல்டு, மேரேஜே பண்ணிக்கல. ஏன் தெரியுமா? இந்த டிசீஸ் இருக்கிறதுனால. பிகாஸ் இந்த பாஸ்ட் 10 இயர்ஸாக அவங்க வந்து போகாத டாக்டரே இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை. பட் ஆனால் க்யூர் கிடைக்கல. சரி, இது நம்மளும் விஷயம் தெரியாமல் பேசக்கூடாது, எதுக்கும் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கூகுள்கிட்டையும் நம்ம செக் பண்ணிட்டோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னா கூகுளும் கை விரிச்சிட்டா போல் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்மக்கிட்ட அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஏன் வருதுன்றது தெரியுமா? இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகுன்றது தெரியுமா? இதுக்கு இன்னமும் ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது தெரியுமா? இப்படி அறியுமா தெரியுமான்ட்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நானே நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இதை பற்றின கம்ப்ளீட் ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் டாக்டர் சையத். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர். அது என்ன ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படின்னா, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே நமக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது, அதுதான் ஆட்டோஇம்யூன் டிசார்டர். இந்த இம்யூன் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு வகை தான் இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிட்னி, பிளேடர், லிவர் இந்த மூணுமே அடிப்படும். இதுக்கு இன்னும் வரைக்குமே வேர்ல்டு வைட் ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஸோ நம்ம பேஷண்ட்டை பார்க்கும்போதே சொல்லிடுறோம், உங்களுக்கு வந்து இந்தந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு. அப்போ பேஷண்ட்டு கேட்பாங்க இல்லையா, இது எப்படி நீங்கள் சயின்டிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிளினிக்கில் அக்கோகிராஃப் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுப்போம். ஸோ அந்த டெஸ்ட் எடுத்த உடனே கிளியராக காமிச்சு கொடுத்துருச்சு அவங்களுடைய லிவர், கிட்னி அண்ட் பிளேடர், ஸ்ப்ளீன் இன்க்ளூடிங் ஸ்ப்ளீன் கொண்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துருச்சு. ஸோ இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸும் உண்டு. நான் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா, இந்த சொரியாசிஸ் டிசீஸ் கூட அந்த ஆர்த்ரைட்டிஸ் எப்படி தொத்துக்கிச்சு அப்படின்ட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்குது. ஏன் அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது? ஆக்சுவலாக நம்மளுடைய இந்த டெஸ்ட்டில் ஸ்டொமக் அப்படின்ற அந்த ஆர்கன் வந்து க்ரீனில் தான் காட்டுது. பட் ஆனால் அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அப்போனா ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்குமா? அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டொமக் ப்ராப்ளமும் இருக்குது, ஆனால் எனர்ஜி வைஸ் கம்மியாக இருக்குது. அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பொறுத்து அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது. சரி, ஆனால் கிட்னி அது மென்ஷன் பண்ணுது. எப்படி? கிட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், போனை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த பாருங்கள், பிளேடர்லேயுமே அவங்களுக்கு வந்து போன் டெவலப்மெண்ட்டை பற்றி காமிச்சிருக்கு. சரி, லிவர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போனை பற்றி விஷயம் காமிச்சிருக்கு. ஸ்ப்ளீன் இம்பேலன்ஸாக இருக்குது. அப்போது ஸ்ப்ளீனை பற்றி அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது, ஆமாம் எனக்கு வந்து டயபெட்டிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, லிவருமே இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட ஸ்டடி பண்ணும்போது தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லிவரில் டிபி வந்திருக்கு. ஸோ அதுக்காக அவங்க வந்து சில ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்த டெஸ்ட்டை வச்சு நம்ம அவங்கள பற்றி கம்ப்ளீட் ஒரு டேட்டா பேஸே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு இப்போ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த அக்கோகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறோம். வந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நீடில் எல்லாமே பண்ணுறோம். ரெண்டாவது வந்து ஹிஜாமா பண்ணுறோம். ஹிஜாமா எதுக்காக அப்படின்னா பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறது. அரப் கண்ட்ரீஸில் இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த பிளட்டு பியூரிஃபை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா கூடவே இருக்கிற ஒரு நண்பன், அந்த நண்பன் நமக்கு எதிரியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த பிளட்டும். அந்த பிளட் நமக்கு நண்பனாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆனால் எதிரியாக மாறிடுச்சு அப்படின்னா அதை விட ரொம்ப 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 கெட்டது.
ஸோ அதனால் பிளட்டை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணணும். இப்போ பியூரிஃபை பண்ணணும்னா நம்ம தண்ணியை வந்து ஆர்ஓவில் கொடுத்து நம்ம பியூரிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணி தானே குடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இதாக பண்ணுவீங்களா, நேச்சுரலாக நம்ம வந்து இதை ஹிஜாமா தெரப்பியில் பியூரிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறமும் இந்த மேடம்க்கு வந்து இப்போ நம்ம குவாண்டம் டெக்னாலஜியில் அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஃப்ரீக்வன்சிஸ் ஹீலிங் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ இது இன்னொரு கண்டிஷனில் கூட வரும் இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நேரத்தில் இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அஃபெக்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா அதிகப்படியாக ஸ்டெராய்டு எடுக்கிறத விட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி அக்கோகிராஃப் டெஸ்ட் எடுத்து உங்களுடைய ஆர்கன்ஸ் லெவல் எப்படி, எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ சீக்கிரமாக க்யூர் ஆகும் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அது சொல்ல முடியாது. நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பாடி நேச்சரை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த நேச்சரை பொறுத்து தான் ஹீலிங் அப்படின்றது நடக்கும். அதனால் கண்டிப்பாக ஹீலிங் இருக்கும். ஏன் நான் கண்டிப்பாக இருக்குது, வேர்ல்டு வைடு இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குன்றது நீங்களே சொல்கிறீங்க. எப்படின்னா, நான் ஒரு பேஷண்ட்டை அட்டன் பண்ணேன், அவங்களுக்கு நடந்த அதிசயத்தை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹீலிங்கான நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரைவசிக்காக நிறைய பேர் வந்து சொல்கிறது இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து ப்ரூஃபாக நம்மளால் காட்ட முடியல, அவ்வளோதான். பட் ஆனால் அட்டன் பண்ணியிருக்கிறேன், நம்ம வந்து அவங்களுக்கு அந்த ஹீலிங்கை கொடுத்துருக்குறோம். ஸோ நம்பிக்கையாக வாங்க, கண்டிப்பாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும், அதுக்காக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.